கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள். இந்த வாரத்திற்கான தலைப்புக்குள்ளே நான் கடந்து செல்வதற்கு முன்பாக தசம பாகத்தை குறித்து சிறிது நேரம் பேசிவிட்டு இந்த வாரத்தினுடைய தலைப்புக்குள்ளே கடந்து செல்ல வாண்டியாக இருக்கிறேன். ஆனால் இந்த வாரத்தினுடைய தலைப்பை வேகமாக நான் சொல்லிவிடுகிறேன். கவனிங்கள். தேவ செய்தியுடைய தலைப்பு சுகமாய் குடியிருப்பீர்கள். சுகமாய் குடியிருப்பீர்கள். கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்வதற்கு முன்பாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், மல்கியா, நீங்கள் எல்லோரும் தயவு செய்து ஒரு மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கவனிங்கள். இன்றைக்கு சிலர் போதிக்கிறார்கள், புதிய ஏற்பாடு நாட்களிலே தசம பாகம் கொடுக்க வேண்டியது இல்லை. சிலர் சொல்லுவதை நானே கேட்டிருக்கிறேன். அடுத்த சபைக்கு போகிற சிலர் சொல்லுவதை நானே கேட்டிருக்கிறேன். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் தசம பாகம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்க, புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தசம பாகம் கொடுக்க கூடாது என்று இயேசுவுக்கு பின்பாக வந்த சீசர்களோ ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, சொல்லல. ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, சொல்லல. ஆனால் தசம பாகத்தை குறித்து இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ரொம்ப நான் சுருக்கமா பேசிட்டு செய்திக்குள்ள போக விரும்புறேன். இதையும் விடாதிருங்கள், அதையும். அதாவது இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுத்து விட்டு மற்றவர்கள் மேல் இரக்கத்தை என்ன செய்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். மற்றவர்கள் மேல் இருக்கிற தயவை விட்டு விட்டார்கள். தசம பாகம் கொடுத்துட்டோம், போதும், கர்த்தர் மேல ஆசீர்வதிச்சுவார். யார் மேலே அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யார் மேலே இரக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை தாழ்வா நினைத்து அவர்களை உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அவர்களை கண்டித்து ஆண்டவர் சொன்னார், இதையும் விடாதிருங்கள், அதையும் விட்டு விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். கிருபையின் நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே தசம பாகம் 10 1 அல்ல, 10 1 இல்ல. அப்படின்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தமா? ஒன்னு என்ன செய்யணும், தாண்டல். ஒன்னு என்ன செய்யணும், தாண்டல். இதுதான் புதிய ஏற்பாடு தசம பாகத்தின் முறைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதனால என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தசம பாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். தசம பாகத்தை யார் அறிமுகப்படுத்தினா? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம், மோசே இல்லை. தசம பாகத்தை கொடுத்து அறிமுகப்படுத்தியது ஆபிரகாம், மோசே அல்ல. அப்படி என்றால் மோசேயின் நாட்களுக்கு முன்பாகவே தசம பாகம் என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
மோசே தசம பாகம் முடிவுக்கு வந்து விட்டது என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லவில்லை. ஆபிரகாம் தொடங்கி வைத்த, அறிமுகப்படுத்தி வைத்த தசம பாகத்தின் முறைமையை மோசே நியாயப்பிரமாணத்தில் இன்னும் நல்லா மெருகூட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை இன்னும் வலுவர செய்தார். அதுதான் சத்தியம். நல்ல பைபிளை படிக்கணும். மூல அறிவுல பைபிளை படிச்சா பைபிள் என்ன செய்யாது, விளங்காது. ரொம்ப பேர் பைபிளை எப்படிதான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, மூல அறிவிலேயே படிச்சுட்டு இருக்காங்க. அறிவு விருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதனால பைபிளை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு படிச்சு, பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு என்ன செய்யணும், வியாக்கியானம் பண்ணணும், ஆராயணும். அப்பதான் புரியும். ஆகிய தசமபாகம் என்பது ஆபிரகாமுடைய நாட்களில் தொடங்கப்பட்டது. ஆபிரகாம் மோசேயின் நாட்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்திருக்கிறான், ஈசாக்கு கொடுத்திருக்கிறான், அவருடைய குமாரன் கொடுத்திருக்கிறான். பின்வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தில் தசமபாகத்தை இன்னும் என்ன செய்திருக்கிறான், பக்குவப்படுத்தி இருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாடு நாட்களில் இயேசு தசமபாகம் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். தசமபாகம் கொடுக்கிறது என்ன செஞ்சிடாத, விற்றாருன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கிருபையின் அடிப்படையில் என்ன தெரியுமா, 10ல் 1 இல்ல, 10 என்ன செய்யணும், தாண்டணும். கொடுக்காதவங்க எல்லாம் கவனிங்க. ஆமா, இன்னும் கொடுக்கவே இல்லையே, 10ல் 1 எப்ப தாண்ட போறீங்க? கொடுத்தாதான் என்னது, ஆசீர்வாதம். இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள நான் கடந்து போகிறேன். நான் சொல்ற வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு நடைமுறையில எப்படிங்க சொல்றது, சத்தமா சொல்லுங்களேன். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நாட்களில் இருந்து ஆண்டவர் தசமபாகம் என்ற முறைமையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து செல்வ சீமான்களை வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அந்த முறைமையை கடைபிடித்து ஆண்டவரிடத்தில் உண்மை உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கர்த்தரை வஞ்சிக்கலாமா? அது அவருக்கு தெரியாதா? கவனிங்க. பிசாசு ஈஸியா சில நேரம் என்ன செஞ்சிருவாங்க, நம்மள ஏமாத்திடுவாங்க. எல்லாம் கவனிங்க. ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து அந்த கனியை நீங்க சாப்பிட்டா என்ன, ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லா கனியும் சாப்பிடலாம், அதை மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் என்ன பண்றான், உண்மையோட சேர்ந்து கொஞ்சம் எதை இறக்குறான், சத்தமா சொல்லுங்க, உண்மையோடு சேர்ந்து கொஞ்சம் எதை இறக்குறான், பொய்யையும் என்ன செய்யறான், சொல்றான். அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க யாரு போல மாறிடுவீங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனை போலவே நீங்க மாறிடுவீங்க. அதே போல இன்றைக்கும் மனதில் பிசாசு வந்து ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கலன்னா என்ன, பார்த்துக்கலாம், உனக்கே பற்றாக்குறை தானே. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறத பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறத பிசாசு என்ன செய்யல, விரும்பல. எப்படா இவங்கள தோட்டத்தை விட்டு துரத்தி அடிப்போம், எப்படா இவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்போம், தடுக்கிறதுக்கு இவங்களை எப்படி, என்ன எண்ணங்களை, என்ன சிந்தனைகளை கொண்டு வரலாம். எல்லாம் கவனிக்கணும்.
பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல நீங்க பெரிய லெவல்ல வர்றத பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அது அவனால ஜீரணிக்க முடியாது. அவன் உங்களை எப்படி பார்த்து சந்தோஷப்பட விரும்புறான்? நீங்க ஏழ்மையில இருக்கணும், நீங்க கடல்ல இருக்கணும், நீங்க தரித்திரத்துல இருக்கணும், நீங்க வறுமையில இருக்கணும், நீங்க பற்றாக்குறையில இருக்கணும், நீங்க கையேந்தி இருக்கணும், நீங்க கடல்ல இருக்கணும். இப்ப சத்தியத்தை விளங்கி கொண்டவர்கள், வார்த்தையை சரியாக விளங்கி கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் சரியாக தீர்மானம் எடுத்தால் பிசாசினுடைய அந்த வஞ்சனைக்கு, ஏமாற்றுதலுக்கு என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் செல்வ சீமானாய் வாழ்வத பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டானா? அவன் சும்மா இருப்பானா? விரும்ப மாட்டான் இருக்கிறவன் களத்துல இறங்கி தீவிரமா என்ன செய்வான், வேலை செய்வாங்க. எதுக்குள்ள வருவான்? களத்துக்குள்ள வருவான். எதுக்குள்ள வருவான்? மனதுல வருவான், மனசுக்குள்ள வருவான். வளைந்து கொடுக்கிறவங்கள அவன் என்ன பண்ணுவான், நல்லா பயன்படுத்துவான். யார் அதிகமா வளைந்து கொடுக்கிறாங்களோ அவங்க அந்த நிலைமையில என்ன செய்வாங்க, இருப்பாங்க. யாரு பிசாசுடைய வஞ்சனைகளை அறிந்து அவனுக்கு இடம் கொடுக்காம, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய உயர்வு, என்னுடைய செல்வ செழிப்பு முக்கியம் அப்படின்றவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுக்கிறது மாத்திரம் அல்லாம விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்லாம எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கும் போது பல ஆயிரம் மடங்கு, பல 100 மடங்கு கத்த திருப்பி கொடுப்பாங்க. புரிஞ்சவராம சொல்லல. மல்கியா 3:11 வாசிங்க. வாசிக்காதவங்க வாசிங்க, மாத்தி மாத்தி. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3 பாயிண்ட் இருக்கு. மல்கியா 3:11 3 பாயிண்ட் இருக்கு. முதலாவது பாயிண்ட், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். சொல்றது கர்த்தர். யாரை கண்டிப்பாரா? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்கள். அப்படின்னா அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய செல்வ செழிப்பை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பட்சித்து போடுகிறவர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. யாருங்க பட்சித்து போடுறா? பிசாசுங்க. பட்சித்து போடுறது யாரு? பிசாசு. அதை பிடுங்கிறது யாரு? பிசாசு. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கண்டிப்பேன்னு. யாரை கண்டிப்பாரு? தசம பாகம் கொடுக்கிறவங்களையா? சத்தமா யாரை கண்டிப்பாரு? எப்ப பிசாச கர்த்தர் கண்டிக்க முடியும்? காதுள்ளவர்கள் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், சும்மா இல்ல. எப்ப பிசாச கர்த்தர் கண்டிக்க முடியும்? தசமபாகம் கொடுத்து விட்டு விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறவருடைய வருமானத்தை கர்த்தர் பிசாசு தொடுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்க. பொருளாதாரத்தை பிசாசு தொடுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய ஐஸ்வர்யங்களை பிசாசு தொடுவதற்கு, திருடுவதற்கு கர்த்தர் என்ன கொடுக்க மாட்டார்? இடம் கொடுக்க மாட்டார். உடனே வந்து என்ன செய்வார்? சாத்தான கண்டிப்பா. சத்தியம் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே கண்டிப்பா, உடனே கண்டிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எங்கேயாவது கண்டிப்பேன் எழுதியிருக்கா? வேற எந்த இடத்துலயாவது என்ன எழுதிருக்கு? பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல கொடுத்துட்டு விசுவாசி எதிர்பாரு, நான் வந்து என்ன செய்வேன்? பிசாச கண்டிப்பேன். உன் வருமானத்துல கை வைக்க முடியாதபடி, உன் பொருளாதாரத்துல கை வைக்க முடியாதபடி, உன் ஐஸ்வர்யத்துல கை வைக்க முடியாதபடி நான் வந்து என்ன செய்வேன்? கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பது. கர்த்தர் கண்டிக்கும் பொழுது உங்க பணம் வீண்வரை ஆகாது, உங்க ஐஸ்வர்யம் அது காணாம போகாது, உங்க பற்றாக்குறை
அது தீர்ந்து போயிடும். பொருளாதாரம் அது நிலைச்சிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஆனா கையில என்ன எடுக்க முடியல. சொல்லுங்க சத்தமா, என்ன நடக்குது? அப்ப சொல்லுங்க, என்ன நடக்குது? சொல்லுங்க, என்ன நடக்குது? அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. அழிச்சது யாரு? திருடுனது யாரு? ஒருவேளை கர்த்தர் கண்டிக்கலைன்னா என்ன காரணம்? சொல்லுங்க சொல்லுங்க. வாங்குறதுக்கு என்ன நூதனமெல்லாம் பேசுறாரு, என்னென்ன யுக்தியெல்லாம் கையாளுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நன்மைக்காக பேசிட்டு இருக்கேன். உலகத்தை மத்தியில் உன் தலை உயர்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். உலகத்தை மத்தியில் நீ செல்வ செழிப்பா இருக்கு பேசிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் ஓட்டாண்டியாவை இருக்கிறதுக்கு வெறும் கட்டிய சுரண்டி இருக்கிறதுக்காக பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாசிட்டிவ் சீரியஸ் ஆயிட்டாரு. அப்படி போயிட்டு அப்படியே என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலகிக் கொள்ளுங்க. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. அப்படின்னா பிசாசு என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. நிலைமை மாறிடும். பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு. நல்லா வாங்கினே, லட்சம் வாங்கினே, பல லட்சம் வாங்கினே, பல கோடி வாங்கினே, என்ன 10 தேதி கூட தாண்டல, காணா. நிலைமை என்ன செய்யும், மாறும். ஒரு ஆனந்தல எப்போ கொடுக்கும் பொழுது. கொடுத்தாதான் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பா. யார கண்டிப்பா? சொல்லுங்க, யார கண்டிப்பா? ஆமா. இந்த சத்தியத்தை எல்லாம் ஆபிரகாம் நல்லா விளங்கி இருக்கான். அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததிகள் நல்லா விளங்கி இருக்காங்க. நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் என்ன செய்வதில்லை, போவதில்லை. அப்படின்னா நீங்க கொடுப்பீங்க. கர்த்தர் உங்க பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை தொடாம கண்டிப்பாரு. அப்புறம் நீங்க செய்யற வேலையோ தொழிலோ வியாபாரமோ அது பலன் இல்லாமல் என்ன செய்யாது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் என்ன செய்வதில்லை, போவது. அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, வேலை செய்றீங்க, அதுல பலன் இல்லாம என்ன செய்யாது, போகாது. அதுல பலன் வரும், ஆமென் சொல்லுங்களேன். லாபம் வரும், ஆமென் சொல்லுங்களேன். உயர்வு வரும், ஆமென் சொல்லுங்களேன். நிறைவு வரும், ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். மல்கியா 3:10. இந்நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, மல்கியா 3:10 நடுவுல பாருங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும், அதுல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வளர்த்துருவீங்க. பாலும் தேனும் ஓடுகிற காலம். அப்படி என்னங்க, பாலு ஒரு ஆறு, தேனு ஒரு ஆறு. பாய்தா? கால்நடைகள் மாடா இருந்தாலும், அது ஆடா இருந்தாலும், ஒட்டகமா இருந்தாலும், கோழியா இருந்தாலும், அதோடைய குட்டிகள் குஞ்சுகள் நிக்கிறதுக்கு, தலையில நிக்கிறதுக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. அந்த அளவுக்கு தேசத்துல என்ன ஆயிருச்சு, வயலா இருந்தா விளைச்சல் உண்டாயிட்டே இருக்குது. அறுத்து களஞ்சியத்துல வைக்கிறாங்க, களஞ்சியத்துல வைக்கிறதுக்கு என்ன இல்ல, இடம். அதுதான் என்னது, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எத்தனை பேர் வாழ்க்கையில இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டீங்களா? சும்மா கையை உயர்த்துறேன். எத்தனை பேர் பார்த்துட்டீங்க இடம் கொள்ளாமல் போக மாட்டோம்? கொடுத்தால் பிசாசு தொடாமல் கர்த்தர் கண்டிப்பார், கண்டித்தால் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அங்க எங்க பற்றாக்குறைக்கு என்ன இடம் இருக்கும்,
அங்க வறுமைக்கு எங்க இடம், அங்க கடனுக்கு எங்க இடம், அங்க தரித்திரத்துக்கு எங்க இடம், எங்க இடம்? செழிப்பு. புரிஞ்சுக்கிறாங்க? செழிப்பு. வேகமா ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சுட்டு வேகமா இங்க வந்துருங்க. அப்புறம் நீங்க செய்திக்குள்ள போகலாம். 3 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம். அங்க ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இல்லையா? அது சரியான மொழிபெயர்ப்பு. சுகமா இருக்கும்படினா ஆமா, செழித்து இருக்கும். ஆமா சொல்லுங்க. எல்லாவற்றிலும் வாழணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்க விரும்புறவங்கள ஒரு கையை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. குறிப்பா பண விஷயத்துல, பொருளாதாரத்துல, ஐஸ்வர்யத்துல. ஏன்னா இதுலலாம் ஆமா செழிப்பா இருந்தாதான் உலகத்தை அவங்களை என்ன செய்வான்? உலகத்தை எதை வச்சுங்க இடம் போடுறான் சொல்லுங்க. அவன்கிட்ட போய் நீங்க எடுத்தோன்னு பாருங்க, கர்த்தரை சொன்னீங்கன்னா போயிட்டு வாயாண்டுருங்க. புரியுதா? அதுக்காக கர்த்தர் தேவையில்லைன்னு சொல்ல வரல. கர்த்தர் தான் உயர்த்துறாரு. இடம் கொள்ளாமல் போக மட்டும் பண்றவரே அவர்தான். அதனால பாருங்க, ஐஸ்வர்ய சம்பனரை பிடித்து ஒரு வெறி கொண்டு என்ன செய்யணும்? நானும் என் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர், அவரை போல நான் யாரா மாறுவேன்? ஐஸ்வர்ய சம்பனரா மாறுவேன். அதுக்காக நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். கொடுத்தா கர்த்தர் கை போட்டு பாதுகாப்பார். ஆமா, சாத்தான திருட விட மாட்டார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் வரும். உலகத்தை முன்னாடி உயர்வேன். உயரும் போது அவன் எனக்கு தானா என்ன கொடுப்பான்? மதிப்பு. எத்தனை பேருக்கு மதிப்பு மரியாதை வேணும்? சிந்திக்கணும், யோசிக்கணும். யோசிக்கணும். அதனால என்ன உண்டாகும்? வாழ்ந்து செழித்திருப்பார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. நான் 2 குறிப்பை நான் வேகமா காட்டிட்டு அப்படியே செய்திக்குள்ள வரலாம். செய்தி நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். செய்தி சின்ன செய்தி தான். அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். சத்தமா இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். மல்கியா 3:12 எடுத்துக்கோங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்தீங்களா? மல்கியா 3:12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்பார்கள். எப்ப கொடுப்பீங்க? பிசாசு பட்சிக்காதபடி கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அப்புறம் என்ன ஆகும்? இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அது மறைஞ்சிருக்குமா, வெளியரங்கமா இருக்குமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பின்னாடி வெளியரங்கமா? உலகத்தான் பாப்பானா பார்க்க மாட்டானா? சொல்லுங்க. பார்த்துட்டு உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்? சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவானா? இப்ப எப்படி சொல்றாங்க? சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ கோயிலுக்கு போய் என்னத்த கண்ட? தப்பு அவங்ககிட்ட இல்ல. என்னத்த கண்ட? என்ன வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துருச்சு? தப்பு சொன்னவங்கனால இல்ல, யார பார்த்து சொன்னாங்களோ அவங்கதான் ஏதோ குழப்பம். இயேசுநாதர்கிட்ட ஒரு நாளும் குழப்பம் கிடையாது. அவர் ரொம்ப கரெக்டானவருங்க. அவர் ரொம்ப நிதானமானவர். யாரும் அவரை குழப்ப முடியாது. அதனால தயவு செய்து குழப்பத்திலிருந்து தயவு செய்து வெளியே என்ன செய்யுங்க? வாங்க. அநேகருக்கு பிசாசு வந்து மனசுல நல்ல என்ன பண்றான்? பிரசங்கம் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கான். வாரந்தோறும் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் அப்படி என்ன உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து யாரும் சொல்லுவாங்க? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க, உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. என்ன பார்த்து சொல்லணும்னு விரும்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களா? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது. போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஏசுநாதர் இருப்பார். ஆமா, நீ எப்படி இருக்க அதே மாதிரி தான் நான் என்ன செய்வேன்? நானும் இருப்பேன். சோத்திரம். உன் கை நீண்டாதான் என் கை என்ன செய்யும்? நீளும்.
உன் கை குறுகிச்சுன்னா என் கை என்ன செய்யும்? குறுகும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும். உங்க மூல அறிவுல கர்த்தரை மாத்திடலாம்னு நினைக்காதீங்க. நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. நல்லா சிந்திச்சு யோசிச்சு பாருங்க, சரியான தீர்மானம் எடுங்க. அப்புறம் என்ன இருக்கு? தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். அப்புறம் என்னது? தேசம் நாங்க வாழ்க்கைங்க, குடும்பங்க, வீடுங்க மாச கடைசி வரைக்கும் நல்ல நிறைவா இருக்கணும் விரும்புறவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல ஒரு பற்றாக்குறை இல்லாம இருக்கணும். தொழில் வியாபாரத்துல பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் கடைசி தேதி வரைக்கும். தேசம் விரும்பப்படத்தக்க உங்க வாழ்க்கை நீங்க விரும்புற மாதிரி இருக்கும். உங்க வீடு நீங்க விரும்புற மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கை நீங்க விரும்புற மாதிரி இருக்கும். நீங்க செய்யறது நீங்க விரும்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க நிறைவு இருக்கும். புரிஞ்சு ஒரு ஆனந்தம் சொல்லுங்களேன். என்ன இருக்கும்? நிறைவு. சரியா? நல்லா பேசுனீங்க பாஸ்டர், நானும் நல்லா கேட்டேன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு போனீங்கன்னா, செயல்படாம இருந்தீங்கன்னா சேதாரம் கர்த்தருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் விழுந்தாலும் சொல்லுங்க, நீதிமான் விழுந்தாலும். இப்ப சிந்திச்சு பாருங்க, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை, அப்ப உங்க வருமானம், உங்க ஐஸ்வர்யத்தை, உங்க பொருளாதாரத்தை எத்தனை முறை பிசாசு திருடி இருக்கான். இனியும் நீங்க திருட விடுவீங்களா? திருட விடுவேன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திருட விடுவேன், திருட விடமாட்டேன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன செய்யணும்? கொடுக்கணும், கொடுக்கணும். கர்த்தர் இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? கேரண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை சத்தமாக ஒருவர் வாசியுங்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்ன எடுத்துட்டீங்களா? லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தார். அப்புறம் 4, 5 வசனங்களை கவனிங்க. நானே வாசிச்சிடுறேன். நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எல்லாரும் கையை வைத்து சத்தமாக அததான் இந்த செப்டம்பர் மாச வசனமா என்ன செஞ்சிருக்கிறோம்? கொடுத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்துல எப்படி குடியிருப்பீர்கள்? சுகமாய். எல்லாரும் சொல்லுங்க, சுகமாய். சத்தமா சுகமாய், சுகமாய். நீங்க நல்ல சுகமா இருக்கணும்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா, ஒரு குறைவில்லாம இருக்கணும்னா, ராஜாவை போல ராஜாதி போல இருக்கணும்னா, நிறைவா வாழணும்னா, மனமகிழ்ச்சியா வாழணும்னா, நல்ல அப்பத்தை சாப்பிட்டு நீங்க நல்லா வாழணும்னா, 3வது வசனத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் இல்ல, அதத்தான் ஆணித்தரமா என்ன செய்யணும்? கடைபிடிக்க. 3வது வசனம் என்ன எழுதிருக்கு? நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி. சும்மா விளையாட்டு இல்ல. ஆசீர்வாதம் வர்றது சும்மா விளையாட்டு இல்ல, கிடையாது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், நீ இதை செஞ்சா உனக்கு நான் அதை என்ன செய்வேன்? செய்வேன். நீங்க செய்யுங்க ஆண்டவரே, அப்புறம் நான் என்ன செய்யறேன்? செய்யறேன். சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா முத இயேசுநாதர் என்ன ஆசீர்வதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? வரேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் பாவம் செய்யறேன், அதை தான் நான் சரி பண்ணிட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு என்ன பண்றேன்? வரேன். அறியாமையினால அவங்க, அது இயல்பான ஒரு காரியம் தான் அறியாமையில. ஏன்னா ஆமா, ஆரம்பத்தில் அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா கடைசி வரைக்கும் அப்படி இருந்தா கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளைகளை கை கொண்டு கட்டளைகள் படி நடந்து கற்பனைகளை கை கொண்டு, ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தை தாங்க. யோசுவா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம், சீக்கிரமா யோசுவா 8வது வசனத்தை வாசிங்க. 8-9 வேகமா. இந்த நியாயப்பிரமாணம் இருங்க. சில பேர் இப்பதான் தேடிட்டு இருக்காங்க. தேடட்டும். நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? வேலை செய்யறதுக்கு 18 மணி நேரம், தூங்குறதுக்கு 10 மணி நேரம். இங்க வந்து பைபிளை என்ன செய்யறது? தடவுறது. பழைய ஏற்பாடுல வசனம் சொன்னா புதிய ஏற்பாடுல தடவுறது, புதிய ஏற்பாடுல வசனம் சொன்னா பழைய ஏற்பாடுல தடவுறது. இருதயத்துல குத்தப்பட வேணாம். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் சொற்ப நேரம். போது ஏசுநாதருக்கு இந்த நேரம். இங்க வந்து பாருங்க மாட்டிக்கிறோம். கவனிங்க. யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் பலியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. என் வார்த்தைக்கு உன் செவியை சாய், என் கட்டளையின்படி நட, என் கற்பனைகளை கைக்கொள். இப்படி வந்துகிட்டே இருக்கும். கட்டளை கற்பனை ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையில நட, வார்த்தைய கைக்கொள். வார்த்தையில நட, வார்த்தைய கைக்கொள். இதை செய்தால், அதை தாங்க யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வேகமா லேவியராகமம் 26வது அதிகாரம் 4-5 வசனங்களுக்கு வாங்க சீக்கிரமா. என் வார்த்தையிலே நீங்கள் நடந்து, என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டால், என் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, என் வசனத்தின்படி நடந்து என் வசனத்தை கை கொண்டால், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எவ்வளவு தூரம் வசனத்தின்படி நடக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இங்க சிலுவங்கொடி ஏற்றுறோம் வாரம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறாங்க? ஆமா, கொசுவுக்கு புகை மூட்டை போடுற கொடி என்ன செய்யறாங்க? ஏத்துறாங்க. அவனும் தவறாம பின்னாடி, அவங்களுக்கு பின்னாடி என்ன ஏத்துறான்? கொடி ஏத்திட்டு இருக்கான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கொடி. பொறாம சொல்லல. ஆமா, வார்த்தையை நீங்க ஏத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 நாளைக்கு பாருங்க, பிரெட்டுக்கும் பப்ஸுக்கும் கேசரிக்கும் தக்காளி சாதத்துக்கும் என்ன இருக்காது? பஞ்சமே இருக்காது. நூற்றுக்கணக்கான மக்கள் பெல் அடிச்ச உடனே பாருங்க வரிசையா கையேந்தி போவான் மாதிரி என்ன செய்வாங்க? வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்கேயும் ஆகாரம் கொடுக்கிறோம். இது ஆவிக்குரிய ஆகாரம். போறீங்க, இது ஆவிக்குரிய ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய சாப்பாடு. இது ஆவிக்குரிய மன்னா. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய மன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராவது கூப்பிட்டாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஸ்தோத்திரம். ஆமா, கவனிங்க. அப்ப வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி நடந்தால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? மழை பெய்ய பண்ணுவேன். என்ன மலை? ஆசீர்வாதமான மலை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? வேகமா 5வது வசனத்தை கவனிங்க. என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அவங்களுக்கு ஒன்ன தொட்டு ஒண்ணு நன்மைகள் என்ன செய்யும்? மாறி 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 என்ன செய்யும்? வரும். நோ அன்சீசன் பிளஸிங்ல, நோ அன்சீசன். எத்தனை பேர் ஆரம்பிச்சத போறீங்க? அப்படின்னு எப்போது என்னது?
சீசன். உங்களுக்கு எனக்கு என்னது பிளஸிங்ல என்னது? எனக்கு பிளஸிங்ல எப்போதும் சீசன் சொல்ற கையை வைக்கிறாங்க. நல்லா கையை வைத்துங்க. எவ்வளவு சேர்ந்து எனக்கு பிளஸிங்ல எப்போதும் சீசன். அத இங்க பாக்குறோம். லேவியராகமம் 26:5. நல்லா உத்து பாருங்க. உத்து பாக்குறீங்களா? ஸ்தோத்திரம். யாரையும் மறைச்சிடாதீங்க. வசனத்தை நல்லா உத்தி என்ன செய்யுங்க பாருங்க. என்ன பண்றது? திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும்ல, திராட்சை பழம் பறிச்சதுக்கு அப்புறம் தான் கையில என்ன வரும்? திராட்சை பழம் வரும். அது வரைக்கும் சாப்பாடு. அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் கையில திராட்சை பழம் வர்ற வரைக்கும் உனக்கு என்ன இருக்கும்? போரடிக்கும் காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னொரு பக்கம் தானியம் என்ன பண்ணும்? விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் போரடிக்கிற காலம் முடியும்ல, அப்புறம் என்ன காலம் வந்துடும்? வாசிங்க. போரடிப்பு காலம், திராட்சை பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். அப்புறம் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். புரிஞ்சுக்கோ ராமன். அப்புறம் விதையெல்லாம் காலியாகி போயிடும். நீங்க இப்ப விதைப்பீங்க இல்லையா? அப்புறம் நீங்க விதைச்சு அறுக்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம்? தானியம் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேணாம். பின்னாடியே உங்களுக்கு என்ன வரும்? திராட்சை பழம் வந்துட்டே இருக்கும். என்ன சொல்ல வரும் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு மாறி 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 என்ன செய்யும்? ஒண்ணு அங்கிருந்து வரும், இல்லைன்னா எங்க வரும்? இங்க இருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? மாச கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? நடக்கணும்னு விரும்புறவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஆமென் சொல்லல. இல்ல பாஸ்டர், 15 தேதிக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வேற மாதிரியே இருந்து என்ன செஞ்சிட்டோம் பழகினதுனால அப்படின்னா வசனம் உங்களுக்கு ஒர்க் அவுட் என்ன செய்ய? ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அதனால உங்களுக்கு எனக்கு அன்சீசன்ல சீசன். ஆமா, மாச கடைசி என்னது? சீசன். முதல் தேதியில என்னது? சீசன். 15 தேதியில என்னது? சீசன். கடைசி தேதி என்னது? சீசன். மாறி மாறி வரும். ஒரு ஆனந்தம் எவ்வளவு சேர்ந்து சத்தமா வேகமா சொல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து விசுவாசத்துல வாழ்வதனால் எனக்கு அன்சீசன் இல்லை. எனக்கு தொடர்ந்து சீசன் ஆசீர்வாதத்துல நிறைவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. மாறி மாறி நன்மை வரும். மாறி மாறி நன்மை வரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் வரும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் வரும். வந்துகிட்டே இருக்கும், நிக்காது. வந்துகிட்டே இருக்கும், நிக்காது. ஆமென். அல்லேலூயா. 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 வந்துகிட்டே இருக்குங்க. திராட்சை பழம் கையில வர்ற வரைக்கும் தானியம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திராட்சை பழம் வந்தோடனே தானியத்தை விதைப்பாங்க. திராட்சை பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அப்புறம் விதைச்சது என்ன செஞ்சிடும்? ஆமா, விளைஞ்சிடும். அறுத்தோடனே அது வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒண்ணு இந்த ஆட்ட இருந்து வரும், இல்லைன்னா என்ன செய்யும்? அந்த அம்மாட்ட இருந்து என்ன செய்யும்? வரும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, 15 தேதி பாருங்க ஒரு குரூப் கொடுப்பாங்க. அப்புறம் 15 தேதி இன்னொரு குரூப் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. நீங்க விசுவாசிங்க. ஆமா, உங்களுக்கு டபுள் சம்பளம் கூட என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சட்ட திட்டங்கள் நியமங்களை கூட என்ன செஞ்சிருவாராம்? மாத்திருவாராம். இதெல்லாம் கிருபையின் அடிப்படையில் நடக்குது. ஒரு ஆனந்தம். இப்படின்னு ஓனர் பாருங்க, ஒரு ரூம் போட்டு உங்களுக்கு மட்டும் மாசத்துல என்ன சம்பளம் கொடுக்கலாம்? சிரிக்கிறோம். விரும்புறவங்க கையோடு ஆனந்தம். ஆமா, கொடுத்துட்டு சொல்லுவாங்க, வெளியே யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன செய்யும்?
உயரும். ஆமென் அல்லேலூயா. திராட்சை பழமும் வருது. ஆமா, விதைப்பு காலமும் என்ன செய்யுது? தானியம் ஆகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அறுக்குறீங்க. ஆமா ஆமா, இங்கேயும் அறுக்குறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் எப்படி இருப்பீங்க? இப்படி வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கால் மேல கால் போட்டு எப்படி இருப்பீங்க? ஜம்முன்னு இருப்பீங்க. யாரு முன்னாடி போய் கூணி குறுக்கி விட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நிலைமை மாறும் சொல்லுங்க. கையை விட்டு ராமன் சொல்லுங்க. நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேங்க. சூழ்நிலை மாறணும். நான் பேசி பேசி இப்படி பேசி பேசி பேசியே உங்களை மாத்தாம என்ன செய்ய மாட்டேன். அதத்தான் பாஸ்டர் நானும் விரும்புறேன்னு சொல்ற மட்டும் கையை விட்டு ராமன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் இயேசுநாதர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிப்பாட்டி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா லேவியராகமம் 25, 18, 19 வசனங்களை வாசிங்க. முடிக்க போறேன். 25, 18, 19. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கவனிச்சிட்டீங்களா? அப்பொழுது தேசத்தில் எப்படி இருப்பீர்கள்? சுகமாய் இருப்பீர்கள். அதோட முடிஞ்சிருது இல்லைங்க. தொடர்ந்து பூமி உங்களுக்கு என்ன கொடுக்கும்? கனி. கனி எத்தனை ஆணைகள் கொடுக்கும். ஆதாம் ஏவாள் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நானும் மறுபடி தோட்டத்தில் என்ன செய்யப்பட்டோம்? சேர்க்கப்பட்டோம். கொஞ்சம் ஒரு ஆமையல்ல. அதனால இயேசுநாதர் உங்களை என்னை தோட்டத்துக்குள்ள சேர்த்துட்டாரு. இனி தோட்டத்துல உங்க வேலை என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்க. தோட்டத்துல என்ன வேலை? பழத்தை என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? பறிச்சு பறிச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும். கொஞ்சம் ஒரு ஆமையல்ல. ஆமா. இப்போ ஒரு கேள்வி. உங்களுக்குலாம் சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமா? இப்படி கேக்குறீங்க. மரத்துல இருந்தா என்ன பழம்? சொல்லுங்க. நேச்சருங்க. மரத்துல இருந்தா என்ன பழம்? கல்ல விட்டு அடிச்சு அந்த பழம் கீழே விழுந்து ஆமா பூமியோட உஷ்ணத்தினால என்ன ஆயிரும்? என்ன பழமா மாறிடும்? நீங்க இது என்ன நினைச்சீங்க? அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். 2 பழத்தையும் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அல்லேலூயா. மரத்துல பிடுங்கி என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அப்புறம் மரத்தை என்ன செய்யுங்க? உலுக்கி அப்புறம் கீழே என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அப்புறமா என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அதனால சொன்னேன், சுட்ட பழத்தையும் சாப்பிடுங்க, சுடாத பழத்தையும் சாப்பிடுங்க. ரெடியா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ரெடியா இருக்கிறவங்க ஆமா வாழ்க்கையில எப்படி இருப்பீங்க? சுகமா. இது நடந்திருக்காக வீட்டுக்குள்ள பாருங்க பல மல்யுத்தம். என்னது மல்யுத்தமா? கரெக்டா சொல்லுங்க. மல்யுத்தம். மல்யுத்தத்துக்கு என்ன இல்லாம போயிடும்? அநேக வீட்டுக்குள்ள சண்டையே எதனால வருது? எதனால வருது? பற்றாவர. புரியுதா? மறுபடியும் சொல்லுங்க. சுகமா இருப்போம். சத்தமா சுகமா இருப்போம். பூமி தன் கனியை என்ன செய்யும்? கொடுக்கும். இன்னொரு பார்க்கிறோம். ஆமா, பூமி நிறைவு யாருடையது? கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? நிஜமா தானே? என்னுடையதுன்னு சொல்லிட்டோம். அதை செயல்ல காட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிடிக்க போற லேவியராகமம் 20, 24. சத்தியமா சொல்றேன், இதுதான் கடைசி வசனம். நம்புங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாடும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். லேவியராகமம் 20, 24 எல்லாம் எடுத்துட்டீங்களா? கவனிங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எத்தனை பேருக்கு நல்லா தெரியும் நான் உலகத்தான் இல்லைன்னு? சொல்லுங்க. யாருக்கா சந்தேகம் இருக்கா? சில நேரம் எப்படி செயல்பட்டுதோ
சொல்லுங்க. உன்னோட ஒன்னா கலந்து எப்படி உலகத்தான மாறிடும். எப்போதும் ஒரு ஞான வெளிச்சம் இருக்கணும். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரித்து எடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானு கொண்டு ஃப்ரெஷ்ஷா எப்படி கொண்டு போனாரு? ஃப்ரெஷ்ஷா கொண்டு போனாரு. ஆமா, பிரித்தெடுத்து கொண்டு போய் உட்கார வச்சு என்ன பண்றாங்கள தேசத்துல எப்படி குடியிருக்க பண்ணாரு? சுகமா குடியிருக்க பண்ணாரு. நல்ல சுதந்திரித்துக் கொண்டார்கள். நன்றாக சுதந்திரித்துக் கொண்டார்கள். காலப்போக்கில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை தாண்டி சுற்றி இருக்கிற தேசத்தை என்ன செய்தார்கள்? தன் வசப்படுத்தி கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அப்படியே இப்படியாப்பட்ட எண்ணங்களை 24 மணி நேரமும் உங்க இருதயத்துல, மனதுல, நாவுல என்ன செய்யணும்? ஓட விடணும். எப்போ நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன். பாத்தீங்களா? அப்படியே நீங்க பேசுங்க பாஸ்டர், நாங்க நல்லா என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம் பாஸ்டர். நீங்க நல்லா பேசுறீங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அதான் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்ப நம்ம மாற போறோம்? நான் சொல்லும் போது நீங்க ஆமையை தொடர்ந்து போட்டுக்க வேணாமா? மறுபடியும் சொல்றேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன். சத்தமா நீங்க சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், சுகமா இருப்போம், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், அப்புறம் சுகமா இருக்கணும். நல்லா இருக்கணும், அப்புறம் சுகமா இருக்கணும். சோதரம் நல்லா விளைவிக்கோங்க. முடிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பக்கத்துல இருந்து கொஞ்சம் கையை பிடிச்சி கூட அப்படியே கொஞ்சம் பிளஸிங் அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுங்க. கொடுங்க, கஞ்சத்தனம் பண்ணாம கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்ல போகும்போது என்ன செய்யணும்? இப்படியே சொல்லிக்கிட்டே போகணும். ரோட்ல போகும்போது எப்படி சொல்லணும்? நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன். வீட்டுக்குள்ள போனோம்னா படத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? ரெக்கார்டை மாத்திடக்கூடாது. ஆமா, வீட்டுக்குள்ள போனோம்னா தான் என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? நான் நல்லா இருப்பேன், எப்படி இருப்பேன்? நல்லா இருப்போம், சுகமா இருப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கண்களை மூடுவோம், செபிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து பிள்ளை